அடுத்ததாக நம்மிடையே சிறு உரையும் அவர்களுடைய அமைப்பு சார்ந்த பிரசன்டேஷனையும் வழங்க வருகிறார்கள் பிங்க் சாரி அமைப்பினர். அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. 2014 துவங்கப்பட்ட இந்த அமைப்பு அரசு அங்கீகாரம் பெற்ற அமைப்பு. அவர்களுடைய பணி துவங்கிய பிறகு தமிழ் பெண்களிடையே, குறிப்பாக இந்திய இலங்கை பெண்களிடையே தன்னுடைய உடல் பரிசோதனைகளை மேற்கொள்கின்ற அந்த எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அரசே அறிவித்திருக்கிறது. அவருடைய பணி அந்த அளவுக்கு மகத்தானது. பெண்களிடையே ஏற்படுகிற அவர்களுடைய புற்றுநோய் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளையும், அது மட்டுமல்லாது பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படுகிற நோய் குறித்த விழிப்புணர்வுகளையும் மக்களிடம் சென்று வாலண்டியராக அவர்கள் பேசி 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 அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு மகத்தான பணியை நம் சமூகத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மிடையே இரு சகோதரிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை சிஸ்மா சார்பாக மீண்டும் ஒருமுறை வரவேற்று அவர்களுடைய சிறப்புரையை வழங்குமாறு சகோதரி விஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி சுபா. எங்களை அழைத்து எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சிஸ்மாவுக்கு என்பதற்கான நன்றி. இஸ்லாம் அலைக்கும். முதலில் நான் நாட்டின் அங்கீகாரத்துடன் இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். நாட்டின் அங்கீகாரம் என்பது acknowledgement of the country என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஏனென்றால் இந்த நாடு அபிரிஜினல் மக்களுக்கு மக்களின் நாடு. அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய they never gave up their yes. So அதை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நாங்கள் அவர்களுடைய நாட்டில் இருக்கின்றோம். அவர்கள் இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். therefore நான் முதலில் இந்த நாட்டின் பாரம்பரிய உரிமையாளர்களுக்கு எனது மரியாதையை செலுத்த விரும்புகிறோம். நாம் நிற்கும் இந்த நிலம் டாரக் என்ற குலத்தினருக்கு சார்ந்த நாடாகும். அவர்களுடைய பெரியோருக்கும் இப்பொழுது இருக்கும் பழைய கடந்த கால பெரியோருக்கும் இப்பொழுது இருக்கும் பெரியோருக்கும் எனது மரியாதையை செலுத்துகிறேன். இந்த நாடு அன்றும் இன்றும் என்றும் அபிரிஜினல் ஆக்களுக்கே சொந்தமானது. இப்பொழுது நான் உங்களுக்கு பிங்க் சாரி என்ற அமைப்பை பற்றி கூறுவதற்காக வந்திருக்கின்றேன். ஒரு சிறு மாற்றம். 2014 கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தபோது சவுத் ஏஷியன் விமன், தமிழ் மாத்திரமல்ல எல்லா மக்களுமே, இந்தியன், பாகிஸ்தான், பங்களாதேஷி, நேபாள், ஸ்ரீலங்கன் மக்கள் விமன் were not doing their mammogram. Mammogram என்பது மார்பக புற்றுநோயை மிக தொடக்க நேரத்திலேயே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ரே மாதிரி, ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு எக்ஸ்ரே மாதிரி இருப்பது. அதை செய்வதற்கு எங்களோட பெண்கள் போகாமல் இருப்பதாக ஸ்டாட்டிஸ்டிக் கூறியது. அப்படி கூறியபடியால் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஒரு 2 இயர்ஸுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஃபண்டிங்கை அட்வர்டைஸ் பண்ணினது. சவுத் ஏஷியன் விமனுக்கு பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் ஃபோரம்ஸ் நடத்தி அவர்களுக்கு மேமோகிராம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதை அறிய கொடுக்கும்படி இந்த ஃபண்டிங் இருந்தது. அந்த ஃபண்டிங்கை நியூ சவுத் வேல்ஸ் மல்டிகல்ச்சரல் ஹெல்த் கம்யூனிகேஷன் சர்வீஸ் என்ற ஒரு ஸ்தாபனம் வெற்றிகரமாக பெற்றுக்கொண்டது. அந்த ப்ரொஜெக்டுக்கு தலைமையாக இருந்தவர் மைக்கேல் கமிட் என்ற ஒருவர். அவர் ஒரு சிறந்த கம்யூனிட்டி எஜுகேட்டர். அவர் என்ன செய்கிறாருன்னா, தான் இப்படி ஏதோ யோசிச்சு இந்த மாதிரி தான் செய்ய போறோம் என்று சொல்லி மக்களிடம் கூறாமல் அந்த கம்யூனிட்டி ஆக்களையே கூட்டி, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது உங்களோட கம்யூனிட்டியில, இதை எப்படி நாங்கள் தீர்க்கலாம் என்று அவர் கம்யூனிட்டியுடனே பேசினார். ஸோ இட் இஸ் கால்ட் கிரவுண்ட் அப், நாட்
trauma. அப்படி பேசின போது தான் breast cancer சிம்பிள் வந்து பிங்க் ரிபன். இப்போ நாங்கள் சொன்னோம், சாரி அதுக்கிடையில் யசோதா வந்து தன்னை தமிழை பற்றி சொன்னால் நானும் எந்த தமிழை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூறிக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறேன். நான் வந்து இலங்கையில் பிறந்து வளர்ந்தேன். அதோட நாட்டை விட்டு நான் இப்பொழுது 55 வருஷமாக வெளிநாட்டில் வாழ்கிறேன். அப்போ என்னுடைய தமிழ் மிக வித்தியாசமாக இருக்கும் உங்கள் தமிழை விட. ஸோ தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்க. அப்போ நாங்கள் அவருக்கு சொன்னோம், ரிப்பன் என்று நாங்கள் பெருசாக இருந்தது இல்லை, நாங்கள் அதை மாற்றி பிங்க் சாரி என்று கூப்பிடுவோம். சாரி என்று சொன்னால் பாகிஸ்தான், பங்களாதேஷி, நேபாள், சிலான் எல்லாருக்குமே பொருந்தும் என்று. அதில் தான் அந்த பிங்க் சாரி என்ற பெயர் வந்தது. அப்போ முதலில் 2014 2016 வரை இந்த 2 year ஃபண்டிங்ல இது வந்து பிங்க் சாரி ப்ராஜெக்ட் என்று ஆரம்பமானது. அப்படி ஆரம்பித்த போது அப்ப மைக்கேல் சொன்னார், நாங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போடுறோம் ஒரு வச்சு ஆட்களுக்கு வாங்க வாங்கோ, நாங்கள் பிரெஸ்ட் கேன்சரை பற்றி உங்களுக்கு கூற போகணும்னா ஒரு தரம் வரமாட்டாங்க, அது ஒரு சண்டே ஒரு தரம் வரமாட்டாங்க. ஸோ ஹவு டு வி கெட் பீப்புள் டு கம்? ஸோ ஹி செட் we will call it a pink tea, high tea. வந்து நல்ல சாப்பாடுல வச்சு லேடிஸுக்கு அவங்களோட பெஸ்ட் பிங்க் சாரி உடுத்துக்கொண்டு வர சொல்லி. ஆனால் பிரெஸ்ட் கேன்சர் அந்த வேர்டு அதில் இருந்தது. ஸோ தே நியூ தட் சம்திங் அபவுட் பிரெஸ்ட் கேன்சர் வில் பி செட் தேர். ஸோ அவர்கள் அங்கே வந்தபோது முதலில் ஒரு பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒரு டாக்டர் ஒன்று செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் பிரெஸ்ட் கேன்சரை பற்றி எல்லாம் கூறிவிட்டு எங்களுடைய கையில் ஒரு ஒரு சிஸ்ட் ஒன்று எங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடியதாக வரும் பொழுது அந்த சிஸ்ட் வந்து ஒரு செடி அளவுக்கு பெருசாக வந்த பிறகுதான் உங்களுக்கு அது கையில் கட்டப்படும். ஆனால் மெமோகிராம் நீங்கள் செய்தால் ஒரு பருக்கை அரிசி அளவுக்கு இருக்கும் போது அது கண்டுபிடிக்கப்படும். கேன்சரின் முதல் இது நீங்கள் எவ்வளவு அது தொடங்குற நேரம், if you diagnose it at the very beginning, there is a good chance that you can live without cancer for the rest of your life. So early diagnosis is the answer to the cancer, 99% of cancer. So அந்த மாதிரி எல்லாம் விளக்கம் கொடுத்து அதோடு ஒரு கேன்சர் சர்வைவர், பிரெஸ்ட் கேன்சர் சர்வைவர் இப்படி மேமோகிராமுக்கு போனபடியால் அது கண்டுபிடிக்கப்பட்டு எப்படி மாற்றி அவர்கள் சுகமாக இருக்கார்கள் என்று எல்லாம் கூறினது. ஆனால் அந்த மிக முக்கியமாக அவர் செய்தது என்னவென்றால், நியூ சவுத் வேல்ஸ் பிரெஸ்ட் ஸ்கிரீனிங் உடன் பேசி அங்கிருந்து ஒருவரை அவருடைய கம்ப்யூட்டரோடு வந்து பின்னுக்கு இருக்க அரேஞ்ச் பண்ணினார். அப்படி செய்தபடியால் இப்போ இங்கே இருக்கிறவர் எல்லோரும் இந்த கதையெல்லாம் கேட்டு, ஓ நான் கடகாலமாக செய்யவில்லை, கட்டாயம் போய் செய்ய வேணும் என்றெல்லாம் நல்லா யோசிச்சு கொண்டு, ஆனால் வீட்டை போனோட தான் அடுத்த நாள் காலமாக வேலைக்கு ஓட வேணும், அதோட அப்படியே மறந்து போயிடுவாங்க. ஸோ வாட் ஹி டிட் வாஸ், என்ன இந்த என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க, என்ன when the sun is shining you have to, so அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே, how many of you had even one mammogram? அப்படிதான் தொடங்கினாரு. எல்லாரும் எழுப்ப சொல்லிட்டு, how many of you have done mammogram in your life? அப்போ ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ இந்த விஷுவலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. சுரேஷ் சொன்னாரு, யாரும் 2ஆம் தர மேமோகிராமுக்கு போயிருப்பீங்க, கொஞ்சம் பேர் உட்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வச்சாங்க ஒரு மேமோகிராமுக்கு போயிட்டு கேன்சர் இல்லை, சரி நான் கொண்டு செய்ய தேவையில்லை. பிறகு யாரும் 3ஆவது தரம் போயிருப்பீங்க. அப்போ பிறகு யாரும் கண்டினியூஸா 2 இயர்ஸ்க்கு ஒருக்கா செய்ய வேணும், யாரும் செய்வீங்க என்று சொன்னா 1-2 பேர் தான் நின்று கொண்டிருந்தாங்க. ஸோ இதை கதையெல்லாம் கேட்டா பிறகு அவங்களுக்கு எல்லாம் அப்படி நான் கட்டாயம் செய்ய வேணும்னு அவங்க யோசிச்சு கொண்டிருக்கிற நேரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் ஓகே
அப்ப அவங்களுக்கு சாரி நீங்க செய்யாட்டி இப்பொழுதே பின்னுக்கு breast screening New South Wales staff member is waiting for you to make your appointment. உடனே கியூல போய் ஆக்கல் அப்பாயின்மெண்ட் இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் 2 இயர்ஸ் அப்படி நடந்தது. எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ கம்யூனிட்டிஸ்ல எல்லாம் நல்ல உடுத்து கொண்டு வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சாரி இது நடந்தது. இந்த 2 years முடிகிற நேரம் the mammograms of the South Asian women had gone up by 17%. 14 வீதத்துல அது கூடியிருந்தது. இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 வருஷ ப்ராஜெக்ட், அதோட ஃபண்டிங் முடிஞ்சது. அப்போ மைக்கேல் வந்து ஒரு 6 பெண்களை கூப்பிட்டு அதில் நானும் ஒருவர் கூப்பிட்டு சொன்னார், இப்பொழுது கம்யூனிட்டியில் இந்த மார்பக புற்றுநோயை பற்றி மிக இப்ப நாங்க இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது என்று கதவை மூடி வச்சா இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல அது திருப்பி இப்படியே படுத்துடும். So why won't you take this project and make it into a organization, a community organization, and carry on the good work என்று சொல்லி சொன்னாரு. So 2016ல 6 பெண்கள் கூடி பிங்க் சாரி இங்க் என்று சொல்லி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் தனிய மார்பக புற்றுநோயை மாத்திரம் இல்லை, cervical cancer, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மற்றது வால் கேன்சர், குடல் புற்றுநோய் என்ற அந்த 3க்கும் ஆஸ்திரேலியாவில் ஃப்ரீ ஸ்கிரீனிங் இருக்கிறது. ஸோ அதை பற்றியும் நாங்கள் கூறி அந்த ஸ்கிரீனிங் செய்ய சொல்லி என்கரேஜிங் அவர் பீப்புள். அதோடு நாங்கள் வந்து அந்த கேன்சர் வந்தவர்களை பராமரிப்பவர்கள் கேரஸ் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். அந்த கேரஸுக்கும் கேர் தேவை. ஏனென்றால் அவங்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை, பேஷண்ட்ஸை பற்றி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. பட் கேரஸ் ஆல்சோ நீட் கேரிங். So we got another program called Beyond Pink. அதில் we have some therapeutic, அந்த கேரஸுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் செக்ஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் செக்ஷன் மட்டும் அவங்கள அறிவை கூட்டுறதுக்கு, அவங்க கேர் பண்ணுற கேன்சர் பேஷண்ட்டுக்கு எங்க நல்ல இதுகளை பெறலாம் என்று சொல்றது. மற்றது அவர்களுக்கு ஒரு மன ஓய்வு, மன ஆறுதல் சாரத்துக்காக தெரப்பீஸ், ஆர்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, ஆர்ட் தெரப்பி என்று செய்து கொண்டு வந்தோம். இந்த வருஷம் எங்களுக்கு சிஐசி, அதாவது கேன்சர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கேர், கேன் இன்ஃபோ கேர் என்று ஒரு ப்ரொஜெக்ட் செய்கின்றோம். அது என்னவென்றால், ஒரு புதுசாக டயக்னோஸ் பண்ணப்பட்ட ஒரு கேன்சர் பேஷண்ட், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கேன்சராக இருந்தாலும் சரி, தனிய மார்பக புற்றுநோயோ, cervical கேன்சரோ, bowel கேன்சரோ இல்லை, எந்த கேன்சராக இருந்தாலும் சில நேரங்களில் அவர்களுக்கு கதைக்க ஆள் இல்லை, அவர்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை கேட்க ஆள் இல்லை. சிலவருக்கு தங்களை நண்பர்களுக்கு கூட சொல்லியிருப்பாங்களே தங்களுக்கு கேன்சர் வந்திருக்கிறது என்று. ஏதோ அது ஒரு அப்படி அவர்கள் சிந்திப்பது பெரிய பிள்ளை. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி எங்க கம்யூனிட்டி அந்த மாதிரி சிந்தனையும் இருக்கிறது. மனநோய், கேன்சர் இது ரெண்டும் ஏதோ சகாத வருத்தங்கள் வந்த மாதிரி ஆட்கள் யோசிக்கிறார்கள். அதுவும் ஹார்ட், கொலஸ்ட்ரால் அது மாதிரி ஒரு வியாதி தான். அதை விட அங்கே அது ஒரு விதமான ஒரு கெட்ட வியாதி இல்லை. ஆனாலும் அப்படி ஒரு ஸ்டிக்மா இருக்கிறது. அதுக்காக ஆட்கள் அதை பற்றி கதைக்கிறதுக்கு விரும்புவாங்க இல்லை. அப்போ அவர்கள் யாரையாவது கதைக்க வேண்டும். அதோட அவர்கள் வந்து இந்த மாதிரி கேன்சர் இருந்து வந்த ஆட்களோட சிலங்கள்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருந்தது வந்து கரெக்டாக விரும்புவார்கள். அப்போ இந்த ப்ராஜெக்ட் படி அவர்கள் எங்களை கன்டாக்ட் பண்ணினால் நாங்கள் அவர்களுக்கு அந்த விதமான இன்ஃபர்மேஷனை கொடுக்க
அதோட இங்க யார் யார் சவுத் ஏஷியன் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, தெரபிஸ்ட் இருக்கிறாங்க என்ற இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் கொடுக்கலாம். So that was the ongoing project that we are doing now, along with all the other projects, மற்ற ப்ராஜெக்ட்டும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் எங்களது 7வது வருடத்தை 2022 கொண்டாடினோம். அது கொண்டாட போது அந்த 7 வருஷமும் நாங்கள் என்ன செய்தோம் என்று ஒரு வீடியோ பிரசன்டேஷன் அந்த கொண்டாட்டத்தில் காட்டினோம். அது ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது. முதலில் பாருங்கள் அதை, அதுக்கு பிறகு அந்த வீடியோவில் என்ன இருக்கிறது என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நன்றி. என்னை பின்சாரியை பற்றி கதைக்கத்தான் கிடைத்தது. ஆனால் நான் அவர்களுக்கு சொல்லாமலே இன்னொரு அமைப்பை பற்றி பேச போகின்றேன். இதற்கு பெயர் தமிழ் பாதுகாப்பு நிலையம், தமிழ் சேஃப் ஸ்பேஸ். இதை நாங்கள் எதற்கு ஆரம்பித்தோம் என்றால், ஒரு 2018 ஒரு 5 வருடத்துக்கு முதல் இப்படி ஒரு it is known as a drop-in center for people having mental health issues. என்னன்னா டாக்டர் கூறினது போல சில நேரங்களில் எங்களுக்கு மனநோய் அல்லது மனக்கவலை, டிப்ரெஷன் எதுவும் இருந்தால் கதைப்பதற்கு இங்கே ஆள் இல்லை. அவர் கூறியது போல் தாய் தகப்பனோடு கதைக்க விருப்பம் இல்லாமல் இருக்கும், அல்லது மனைவியோ கணவனோடு பேச இயலாமல் இருக்கும். அப்படி கதைக்கு இயலாமல் இருப்பதே ப்ரெஷர் குக்கர் மாதிரி, அது எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாது. அதோட ரிசர்ச்சே சொல்லுது, தனியே ட்ரக்ஸ் கொடுத்து மனவியாதியை மாற்ற முடியாது. சோஷியல் சப்போர்ட் அலாங் வித் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்று. அதற்காகத்தான் நாங்கள் இந்த நிலையத்தை ஆரம்பித்தோம். நான் கூறியது போல் நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கின்றேன். உங்கள் பலருக்கு தெரிந்திருக்கும், 2009 நடந்த பிரச்சனை முடிவிற்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் போட்டில் அகதிகளாக இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே வந்து அவர்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி பலருக்கு கிடைக்கவில்லை. அப்போ ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் 15-16 வருடமாக ஒரு விதமான முடிவும் இல்லாமல் தங்களது தாய் தகப்பனையோ பெண்ஜாதி பிள்ளைகளையோ போய் பார்க்க முடியாமல் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு கணக்க மரப்பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் ஆனபடியால் அவர் அந்த கம்யூனிட்டி, எஸ்பெஷலி தி அசைலம் சீக்கர் கம்யூனிட்டியில் சூசைட் ரேட் மிக அதிகமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இப்படி ஒரு இடம் இருந்தால் அவர்கள் வந்து கொஞ்சம் கதைச்சு மன ஆறுதல் படலாம் என்று எண்ணினோம். ஆனால் நாங்கள் யோசித்த பிறகு கோவிட் வந்தது, 2 வருஷம் ஒன்றுமே நடக்கவில்லை. அதற்கு பிறகு நாங்கள் ஒரு 7 பேர் ஒன்றாக கூடி மிக கஷ்டப்பட்டு இந்த இடத்தை தொடக்கிறதுக்கு வேலை செய்து ஆகஸ்டில் தான் நாங்கள் இதை லான்ச் பண்ணினோம். இப்பொழுது நாங்கள் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை வென்ட்வர்த்தில் கம்யூனிட்டி சென்டரில் இதை நடத்துகின்றோம். ஏனென்றால் நாங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். அப்போ எங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் இருந்தால் தான் எங்களுக்கு விருப்பம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை செய்வதற்கு. ஆனால் நாங்கள் புதுசு அந்த மாதிரி எங்களுக்கு டைம் கொடுங்கோம். அதோடு இங்கு வாலண்டியர்ஸாக வேலை செய்பவர் அத்தனை பேரும் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவர்களே இந்த அனுபவங்களை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அவர்களுக்கு ஒரு மனநோய் இருந்து அவர்கள் மனநோய்க்கு வெளியிலே வந்திருக்கிறார்கள், அல்லது அவர் குடும்பத்தினர் ஒருவருக்கு மனநோய் இருந்து அவர்களை பார்த்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தற்கொலை செய்ய வேண்டிய மாதிரி எண்ணங்கள் இருந்து அதிலிருந்து அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள், அல்லது அவருடைய குடும்பத்தினரோ அல்லது ஒரு நண்பரோ தற்கொலை செய்து இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பவர்களை மாத்திரம்தான் நாங்கள் வாலண்டியர்ஸாக இதற்கு சேர்க்கின்றோம். அது சேர்த்தா பிறகு அவர்களுக்கு நிறைய ரோசஸ் இன் தி ஓஷன் என்று ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறது. அது 10-12 வருஷமாக சூசைட் ப்ரிவென்ஷன் வேலை செய்கிறது. அவர்கள் தான் எங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து முதல் வருடம் நடத்துவதற்கு வேண்டிய பணம் எங்களுக்கு ஃபண்டிங் கிடைத்திருக்கிறது. அடுத்த வருடம் இதை கொண்டு நடத்துவதற்கு
ஃபண்டிங் இல்லை, ஆனால் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். நாங்கள் அப்படி போடுவதானால் இந்த தொடங்கி இவ்வளவு நாளும் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும். ஆனபடியால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை பற்றி கூறி தயவு செய்து, இது தொடங்குவதற்கு மிக மிக கஷ்டப்பட்டு நாங்கள் இதை தொடங்கி இருக்கிறோம். தமிழ் மக்களுக்கு, அது யாராக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கனாக இருந்தாலும் சரி, சிங்கப்பூர், மலேசியா, சவுத் ஆப்பிரிக்கா, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் நாங்கள் தமிழ் மக்கள் என்று நாங்கள் கூறுவது என்னதற்கென்றால், அங்கே தமிழில் கதைப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஏன்னா எல்லோருக்கும் தங்களுடைய தாய்ப்பாஷையில் கதைக்கும் போது கதைப்பதற்கு சுகமாக இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் தமிழ் என்றோம். ஆனால் தமிழ் பேச முடியாத யாராவது வந்தால் கூட நாங்கள் அவர்களை திருப்பி அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்கள் எல்லோருக்கும் ஆங்கிலம் கதைக்கலும், நாங்கள் ஆங்கிலத்தில் அவர்களோடு கதைப்போம். ஸோ திஸ் இஸ் நான் கிளினிக்கல், அதாவது டாக்டர்ஸ் இல்லாங்க, உங்களுக்கு மருந்து ஒன்றும் தரப்படாது, கவுன்சிலிங் கொடுக்கப்படாது. ஆனால் ஒரு ட்ரெயின்ட் வாலண்டியர்ஸ் நீங்கள் சொல்வதை ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல், இதில் கேட்டு வந்து ஒரு கப் ஆஃப் டீ குடித்து, அங்கே வந்து சென்சரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதில் இருந்து கதைக்க விருப்பம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் சும்மா அங்கே வந்து இருந்துட்டு வேணுமெண்டா போகலாம். ஸோ இதை நாங்கள் மேம்பட நடத்த உங்கள் எல்லாட்ட உதவியையும் நான் நடத்துகின்றேன்.